Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து மருதாணி அரைச்சு போடாம இலை மட்டும் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக சவக்க வைக்கிறது கையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காச்சும் போகிறோம் அப்படின்னா மருதாணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கையில் வச்சு மினிமம் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக சவக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது ஒரு 7 years 5 yearsக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது போட்டால் நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க மருதாணியெல்லாம் ரொம்ப நேரம் அவ்வளோ பொறுமையாக வச்சுக்க மாட்டாங்க. இது போடுறதுக்கு 2 பொருள் தான் தேவை. ஒன்று வந்து மருதாணி இலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆக்ஸாயில் இல்லை வாலினி ஸ்ப்ரே, இல்லைனா வந்து நீலகிரி தைலம். இது 3ல் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆக்ஸாயில் யூஸ் பண்ண போகிறேன். இது போடுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி கையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அழுக்கு எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா செவரும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கையில் வந்து எங்குமே வந்து ஆக்ஸாயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லீவ்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு இலையாக எடுத்து அழகாக ஒட்டிக்கலாம். இது நமக்கு வேணுங்கிற டிசைன்லேயே நம்ம டிசைன் பண்ணி ஒட்டிக்கலாம். பென்சில் இல்லைன்னா பென்னு வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் ஒட்டிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக வந்து இதை டிசைன் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் அப்படியே தான் போடுறேன். மருதாணி இலையும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். சில இலை பார்த்திங்கன்னா வளைஞ்சி சுருண்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இலைலாம் அந்தளவுக்கு ஒட்டாது. ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இலை மாதிரி நீட்டாக இருக்கிற இலையாக எடுத்துக்கணும். கையிலையும் நான் இதே மாதிரி தான் ஒட்டிக்கிறேன். ஆனால் கையிலலாம் குட்டி குட்டியாக நம்ம அழகாக டிசைன் பண்ணி கட் பண்ணி அந்த மாதிரி கூட ஒட்டலாம். ஃபுல்லுமே இப்போ போட்டாச்சு. போட்ட பிறகு லைட்டாக வந்து ஆக்ஸாயில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. 20 மினிட்ஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து அவள் எடுக்க சொல்லி ரொம்ப அவசரப்படுத்துகிறா. ஸோ அதனால் நான் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சவந்திருக்குன்னு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா கூட இன்னும் நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ இதை வந்து செகண்ட் டே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா சவந்திருக்கும். நான் மறுநாளும் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கிளிப்பிங் வந்து டெலீட் ஆச்சு அப்படின்னு தெரியல. இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் அது காணும். அவளும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டா. ஸோ அதனால் எடுக்க முடியல என்னால். லைட்டாக அதில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வந்து லெமன் ஜூஸ் போடலாம். ஸோ செகண்ட் டே பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்காக இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிளிப்பிங் தான் மிஸ் ஆச்சு. கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.